ரிஷபராசி என்பவர்களுக்கு 2026 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு புது சொத்து வாங்கணும், புது விஷயங்கள் வாங்கணும், அதற்குண்டான முயற்சிகள் பண்ணால் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டே விதமான ஆதிக்கங்க, ஒன்று சனி, இன்னொன்று குரு பகவான். அப்படி இருக்கும்பொழுது சனி பகவானுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாகவே இருக்குது. எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே தட்டி கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுலேயும் திடகாத்திரமாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் நீங்கள் வென்று காமிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தொழில் முறைகளில் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். கனவுலகத்திலிருந்து எப்படி சார் இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமண காரியம் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு கடகராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு குரு பார்வை இருக்குது, அது உங்களுக்கு 7ஆம் ராசி. அதே போன்று சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய அரியர் வச்சுன்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டு. உங்களுக்கு அரியர்லாம் கிளியர் ஆகிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் பண விவகாரங்களில் கவனம் தேவை, பண விஷயங்களில் கவனம் தேவை. எத்தனையோ பேர் கிண்டல் கேலி பண்ண இடத்துல ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருந்துட்டு இருப்பீங்க. பலவிதமான சோதனைகள், பலவிதமான தாக்கங்கள், பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்திருக்கும். இதுலேருந்து வெளியில் வரணும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறணும். எல்லாரும் பேசிட்டு போயிட்டாங்க, கடைசியில் நானும் அவர் தான் இருந்துருக்கோம், நானும் என் மனைவி தான் இருந்துருக்கோம், ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறதே இல்லை. இந்த மாதிரி கவலைகள் இருந்தவங்களுக்கு மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கணும். அப்படி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பிரயாணங்கள் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி சம்பாதிச்சு அது செலவு பண்ணுறதுக்கே சரியாக இருந்துருக்கு. சார் என்ன சார் பண்ணுறது? உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும். அப்படி உழைச்சிங்கன்னா அதற்கேற்ற சம்பாத்தியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வீடு, இடம், பொருள் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க விற்று தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பல விதத்தில் கஷ்டம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குழந்தைகள் பார்க்கும் பொழுது, குழந்தைகள் பட்டமளிக்கும் போது குழந்தைகளுடைய ஒரு பெருமை உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு உங்கள் ரீதியாக நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கணவன் மனைவியோடு எங்கேயும் வெளியூர் போகிறது, தூரமாக போகிறது, கணவன் மனைவி பேரில் தான் வாங்குறது, மனைவி கணவர் பேரில் தான் வாங்குறது, இது போன்ற விஷயங்களும் நடக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஆண்டாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டு.